ஹலோ மக்களே, வெல்கம் டு நசம் சர்வீஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு, பிஜியில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களாம் வந்து காலையில் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பேச்சுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வெளியே போய் சாப்பிட யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பட்ஜெட் உள்ளே வர்ற மாதிரியும் அவங்க காலையில் எதிர்த்து சீக்கிரம் செய்கிற மாதிரி ஒரு டக்குனான பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இதுதான் பேச்சுலர் பிரியாணிங்க. வாங்க அந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போது பேச்சுலர் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம 1/2 kg வச்சு செய்ய போகிறோம். இந்த 1/2 kgக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மிளகாய், கொத்தமல்லி, புதினா, நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன், கொஞ்சம் மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ரைஸ், பாஸ்மதி ரைஸ் 1/2 kg எடுத்து வச்சுருக்கோம். இதை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேச்சுலர் பிரியாணி வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ கடல் எண்ணெயை வந்து நம்ம 100 கிராம் சேர்த்துக்கலாம். 1 கிலோக்கு 200, நம்ம 1/2 கிலோக்கு வந்து 100 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது 1 கிராம் கிராம்பு, லவங்கம், பட்டை எல்லாமே 1 கிராம் எடுத்துருக்கோம். 10 கிராம் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். இது ஒன்றாவே போட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. உடனே அப்படியே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா, இதுக்கு நம்ம தேவையானதுக்கு 3 பச்சை மிளகா, 1/2 கிலோக்கு 3 பச்சை மிளகா இந்த மாதிரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் 100 ml. போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஒரே டைமில் போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிட்டு, அப்புறம் தக்காளி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, தயிர் எல்லாமே ஒன்றா போடுவோம். இது பேச்சுலர் பிரியாணி, அதனால தான் சொன்னேன், டக்குன்னு செய்கிறதுக்கான பிரியாணி தான் இது. ஸோ அதனால் இதை வந்து எல்லாத்தையும் ஒரே சாட்டில் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 விசில் விடுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்த கையோட வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பேச்சுலர் பிரியாணி. இது வந்து டக்குன்னு செய்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நாங்கள் இப்போ செய்கிறோம். இதை நீங்களும் பார்த்துட்டு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது தக்காளி, சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், தக்காளி இதுலேருந்துலாம் தண்ணி விடும், இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி விடும். ஸோ அதனால் எதுவுமே தண்ணி சேர்க்காமல் இப்போது ஒரு 2 விசில் விட்டுடலாம். ஓகே, இப்போது குக்கரை மூடிடலாம். இப்போ 1க்கு 1.5 கணக்கில் நம்ம தண்ணி எடுக்கணும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 2.25 உலக்கு எங்களுக்கு வருது. இதில் வந்து 1/4 உலக்கு கம்மியாக ஊற்ற போகிறோம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா சிக்கன் நம்ம வேகிறப்போ சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கல. ஸோ அதில் 1/4 உலக்கு குறைச்சிட்டு இப்போ 2 உலக்கு ஊற்றிக்கலாம். நீங்கள் பாத்திரம் அளக்கிற பாத்திரத்தை வச்சு 1க்கு 1.5 கணக்கில் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 உலக்கு சேர்த்தாச்சு. இதை தனியாக நம்ம சூட் பண்ணி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 75% வெந்திருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம மசாலாவில் அரிசி தண்ணியை சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து இதில் தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா சூடான தண்ணியை மிக்ஸ் பண்ணுங்கள். ஆறி போன தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மசாலாவோட டேஸ்ட்டே மாறிடும், சலசலன்னு ஆயிரும். ஸோ அதனால் எப்பயுமே தண்ணி தேவைப்படுச்சுன்னா தனியாக சூடு பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை போட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசியை ஊற வைக்கும் போது, கழுவும் போது ரொம்ப பிசைஞ்சு கழுவிடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். இப்போது அரிசி போட்ட கையோட உப்பு செக் பண்ணிக்கலாம்.
எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவுக்கு 2 விசில் விட்டோம். இப்போ இதுக்கு ஒரே விசில் தான், ஒரே விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரே விசில் தான், அதுக்கு மேலே விட்டுறாதீங்க, சாப்பாடு குழஞ்சிரும். ஸோ ஒரே விசிலில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு விசில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓ, சூப்பராக வந்திருக்கு நம்ம பேச்சுலர் பிரியாணி. அரிசியும் பார்த்தீங்களா லென்த்தாக உடையாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்களா. இவ்வளோதான், இதுதான் சிம்பிள் பேச்சுலர் பிரியாணி. நம்ம மசாலாலாம் எப்படி போட்டோன்னு நம்ம பார்த்துருப்பீங்க. இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்கு நம்ம பேச்சுலர் பிரியாணி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் அமைக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மறுபடியும் நெக்ஸ்ட் புது வீடியோவில் மீட் பண்ணுறோம். நன்றி.